ஆரம்பிச்சா உன் பருப்பு வெந்துவோங்க. இந்தா மைனா கொஞ்சம் சோறு வைக்க வந்துட்டேன். வாடா தம்பி வாடா திங்க. வரட்டு நான் பரிசம் போட வந்திருக்கேன். கச்சிராயம்பட்டி ஆதி தம்பிய சார்பாக 101. ரொம்ப நன்றி. அண்ணி எப்படா இருக்கு? நல்லா இருக்கு. அவன் திரும்பி பார்க்க மாட்டேன், ஏன்னா அவனுக்கு கவுச்சி வாட பிடிக்காது. மூக்குத்தி போட்ட உள்ள முக்கந்தொட்டு போட்டுக்காரி நான் வாரி நடிச்சாமோ நல்லவா. ட்ரம் செட்ல ஆட்டம் பிச்சிருவேன். அதில் தூக்கி வரேன் போடுறா. பக்குன்னு வாடி பக்காச்சபடி லக்காடி நாங்க பரம்பரையா அண்ணன் தபடி ஒக்காடி. ஒரே இடத்துல ஆடுறான் பாரு. அவன் ஏற்கனவே போர் போட்டு என்னங்க இவர் ஆடி இருக்காரு, அவர் டபக்குன்னு எந்திரிச்சு ஆடுறாரு. அதே மைனா குஞ்சு. மறுபடி மைனா குஞ்சா. டக்குன்னு முடிப்பேன் கைய தாண்டி டிக்குன்னு பேசுவேன் மேடையில எவத புள்ள பிரதி வரி நீ வாடி நான் செந்தூருக்க பொட்டு வச்ச எம்கேடி. உனக்கு கொள்ள கழிச்சு வந்து போக காலை இழுச்சுத்தேன் தூய்மை குடிக்குமால ஆடுவேன். தூய்மையை குடிக்குமா? நீ இந்த தூய்மையை குடிக்க போயில டான்ஸுக்கு மொட்டராக்குடா. எனக்கா உனக்காடா மூதேவி. வாடா வாடான்னு சொல்லாத. அப்படி என்ன பேசுவேன்? உனக்கு என்னடா மரியாதை? மாமா இல்லையாத்தா? ஆமா. மணம்பட்டி சுரேஷ் சமையல் மாஸ்டர் 201. பிரண்டிப்பட்டி சேது சேகர் கேட்டரிங் 201. ரொம்ப நன்றி. நடையம் மாத்து. முடியாது. என்ன பண்ணுவ? என்னமோ நீ நட சொல்லி கொடுத்தமே பண்ற. போடாம அண்ணே நொன்னேட்டு அப்புறம் கடுப்பது வாயிருவேன். என்னடா அப்படிதான்டா பேசுவேன். இங்க அவங்க ஏன்னு கத்துற அளவுக்கு உனக்கு மரியாதை இருக்காது. கொடூரமா எம்கேஆர் பயலுகடா. போடான்னு சொல்லும். எதுல மைக்கு தூக்கி அடிச்சே விடுவேன். நீ மைக்கு தூக்கி அடி பேக்கடி குமரிடுவாங்க. ஆமா உனக்கு பின்னாடியே அடிச்சு பழக்கம் போல, அதனாலதான் பேக் அடிங்கிறியோ. நடையம் மாத்து அத்தா உன்னை பார்த்து அடுறிய கூத்து நடையம் மாத்து. நீங்க இதை போட்டுக்கங்க, அதை கலட்டுங்க. பொழுதொன்னைக்கு நெஞ்சில அடிக்கிற நெஞ்சடிலடா குஞ்சடா குஞ்சடி பயலுகடா கொடூரமா. பெட்டிக்காரன் பின்றாடா என் சிங்கம். சூப்பர் சிங்கம். இந்த பிள்ளை ஏதாவது சொன்னுச்சுன்னா நீங்க எப்படி அடிச்சிருங்க. மைனா குஞ்சுக்கு சோறு வச்சிரு. காலை இனிமேல் நான் எங்கேயும் தலை காட்ட முடியாது. மைனா குஞ்சு சோறு கொடூரமா. அந்த வெள்ளச்சட்டை வர இப்பயே வச்சிருவான் போலையே. நீ யாருக்குத்தான் தீச்சட்டி எடுக்கிற? பருப்பு வித்துச்சா வைக்கலையானே. வா உள்ள சோறு வைப்பான். செக்க வந்திருக்க உன் தொடையில செந்தட்டி அரிச்சு இருக்க. எல்லாத்துக்குமே நாக்கு போடுறான்டாவே. உன் பல்வரிசை முத்துச்சரம் உன் மூக்குத்தியில உள்ள மூக்குக்குள்ள சளி வரும். ஓடங்கோத்தா ஏன் வந்தாலும் வாடி மதுரை சின்ன தாண்டி போனாலும் போடி மேலூர் போயால தாண்டி அடி வந்தாலும் வாடி. நான் கூட பிரேதேசரி இப்படி மாறிடுச்சு நினைச்சு பயந்து போனேன். ஏன் தம்பிதான் அவன் எதுக்கு வந்தேன்? இப்ப மைக்கு மாட்டுறதுக்கு வந்திருக்காரு பாரு. என் தம்பிகளும் எங்க அண்ணனும் நீ போடான்னு சொல்லும் போது இவ்வளவு கொந்தளிப்பு பாத்தியா? பரமசாமி அண்ணன் ஏதோ இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் வயிற்று போல போக்க அன்னைக்கு எடுத்து விட்டு போயிடாதியடா. அதுக்கு பாவம் தூக்கி வளர்த்த பிள்ளை. அவன் தாய்மாமனாக இருக்கட்டும் சித்தப்பனாக இருக்கட்டும் போடாவாடான்னு சொல்லத்தானடா வளர்ப்பு பிள்ளை. பிரதீஸ்வரி நான் வளர்ப்பு பிள்ளை, நான் தூக்கி வளர்த்த பிள்ளை. அது சொல்லாமல் கண்ட முண்டில நீ போடா வாடா மயிருன்னு பேசுகிறான். நீ பேசுதா? நீ பேசு. ஒரு நாளைக்கு மட்டும் பாராட்டுறியா இல்ல வேற எதுவும் சொல்றியா? ஒரு நாளைக்கு அண்ணே ஒரு நாளைக்கு நாங்க நீங்க தூக்கி வளர்த்தப்பல நாங்களும் தானே. நாங்களும் மொத்தவங்க பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம். நீங்க வையும் போது எரிச்சலா இருக்கும். அது மெது இது வந்து குட்டே இது குட்டே பண்ணு. இது பேசலாம். நீங்க வரிக்கு கடுக்கு அதுல இவெல்லாம் பார்த்தா இது போண்டா முண்டை
இப்போ தாண்டா அவனுக்கு போக தெளிஞ்சிருக்கு. இவ்வளோ நேரம் என் தம்பி வேற யாருன்னு நினச்சிட்டேன். இப்போத்தான் அண்ணனை பார்த்துட்டேன். பார்த்தியா கையை ஏன் தூக்குறேன் உன் கம்பு கூட்டு மயிர. ஏய் அவன் தூக்குறதுக்கு எதுக்கு என்ன சொல்ற? எங்கள் அண்ணன் தம்பி நாங்கள்லாம் சரக்கு அடித்தாலும் ஒன்று சேர்ந்தாத்தையும் அடிப்போம். சரி. விவசாயத்தில் நிலத்தில் விதவாமனாலும் ஒன்றாத்தையும் பாவுவான். விசேஷத்துக்கு போனாலும் ஒன்றாத்தையும் போவோம். லாரியில் ஒன்றாலும் தொங்கிட்டு போவான். ஆனால் இதில் இடம் கிடையாதுப்பா. ஏன்னா இதில் ஏற்கனவே ஹவுஸ்ஃபுல். ஒரே ஒரு பிளாட் கிடக்கு, யாராவது பஞ்சுக்கங்க. ஏய் என்னது? ஏய் பிளாட் தான் உங்களை சொல்லவே இல்லையே. ஓ சரி சரி சரி. என்ன என்ன ஓ என்னடா என்னடா பக்கத்துல வராத பிடிச்சு அமுக்கி விடுவேன். ஏய் இந்த பிள்ளை மடுவை அமுக்குறாடா கிச்சு கிச்சுன்னு. பிரதி மாமா அப்புறம் நான் பின்னாடி இதோ அப்படியே கிள்ளி விட்டுருவேன். எதை? அவன் சிமெண்ட் மூடையா இஞ்சாரு. இது சிமெண்ட் மூடை கிடையாது. இதாண்டா யூரியா. ஏய் அது என்னதியா? என் ஆண் சிங்கங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன் பிரதி. இந்த மேடையோட உன்னை எச்சரிக்கிறேன். என்ன எச்சரிக்கிறிய? எச்சரிக்கிறேன், என்னை எச்சியை தொட்டு வச்சு அடிக்கிறேன். அடச்சி கருமம். கருமம் சொல்லாத. வேற என்னத்த சொல்ல? அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டா இனிமையா இருக்கும். என்னது? அந்த அதான் அதான் அவ்வளோதான். நான் அதான் சொன்னா அவங்க புள்ள பண்ணிக்கிறாங்க. சூரக்குண்டு நாடகத்தில் சரியா தெரியலன்னு என் தம்பி வந்திருக்காங்க பாரு. சூரக்குண்டு பயலுகடா கொடூரமா. 12:30 நாடகம் ஆரம்பிச்சதே அந்த ஊர்ல தான்டா. ஏன் ஆம்பளை ஊரம் காப்பு கட்டியிருக்காங்க? ஏங்க என்னமோ என்னமோ காப்பு கட்டின ஆளுகளுக்கு தான் தெரியும். என்னன்னு? அந்த இது லேப்டாப் என்னது அப்படின்னா? அவன் ஒண்ணுமே செய்ய முடியாது. கறி சாப்பிட்டாலும் பார்த்துக்கிட்டே இருக்கானே. கிண்ணா கிண்ணா அவ்வளோதான். என்னங்க கிண்ணா கிண்ணானா? இந்த வாரு சோழி முடிஞ்சிடா. ஐயோ கொடூரமா வர்றானே. மறுபடியும் முத்தம் கூடுறான். கேமரா ஐயோ என்னாச்சு? அண்ணே அதே மாதிரி இந்த பிள்ளைக்கு ஒரு முத்தம் உனக்கு கொடுத்துருப்போம். கொன்னேருவே முகரே என்னங்க ஆச்சு? மாமா என்னாச்சு மாமா? அந்த பாசத்துல ஆனந்த கண்ணீர் உனக்கு கொடுத்துருந்தாருன்னா உன் கருப்பம் கலந்து தலை உன் குடலே பண்ணிட்டாலே. கொஞ்ச நேரத்தில் அண்ணனை குளத்தரிச்சியாப்பா. சிட்டான் 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 ஜினுக்கு ஜினுக்கு ஆனந்து முண்டா வந்து வெளியே வந்து நொறுக்கி சிட்டான் 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 ஜினுக்கு ஜினுக்கு இந்த சிக்கன சீல சுகர போட்டு மயக்கி. சுன்னிமணியே கைலிகள் பாவடைகள் பாடிகள். சுன்னிமணியே கைலிகள் பாவடைகள் பாடிகள் சட்டிகள். அவன் கவட்டுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? ஓதல்லடா பப்பாளிய பழுக்க வைக்கிறேன். இது ஒரு நகைச்சுவைன்னு மயிறு. நீ அது மாதிரி வச்சு வா. வைக்கக்கூடாது. பொம்பளை வச்சீங்கன்னா வயிறு பிறண்டுச்சுன்னு பூரா வளகாப்புக்கு வந்துடுவாங்க. பிரதீசரி மயந்தாண்டா அவன். ஏய் யாருக்கு அம்மையே? என்ன ப்ரோ வரீங்க? சவுளிய வர வந்தேன் விற்க வந்தேன். கடைசியில மைனா கொஞ்சம் கொண்டு விட்டேன் அடுவட்டவைய. சரி மைனா குஞ்சுக்கு உசுறு கொடுக்கறதுக்கு நீங்க தான் லேசா சோறு வைக்கணும். கடலோரம் கடலோரசா அடி கடலோரம் கடலோரச அடி கடல தண்ணிய மீனுரச கடல தண்ணிய மீனுரச அடி ஒன்னோட நானுரச அடி ஒன்னோடி நானுரச வெட்டி கருப்பசாமிக்கு பிடிக்கலையே. ஆமா என்ன ப்ரோ நொண்டி விளையாடிட்டு இருக்காரு. அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? நொண்டி விளையாடல, வயக்காட்டுல மம்பட்டியை வந்து கிளற பாக்குறியான். அடி என்னங்கிற தங்கம் நான் உனக்கு ஏத்த சிங்கம். அடி என்னங்கிற தங்கமான உனக்கு ஏத்த சிங்கம். கடப்புல குட்ட புள்ள கரக மண்ணி போட்ட புள்ள கடப்புல குட்ட புள்ள கருக மணி போட்ட புள்ள. அடி நான் தாண்டி உன் முருசே முன்னம்மா. அடி என்ன அடிமணியம்மா உன் கண்ணில மையி. அப்படி
இல்ல மைனா குஞ்சுக்கு இற வைப்போன்னு பார்த்தேன். அது ஏற்கனவே ஊசி போன சோறா இருக்கும் போல. தம்பி இங்கே வாங்களே. ஏற்கனவே நாடகம் அழுகுன மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. சிரிச்ச முகத்தோட நகைச்சுவை பண்ணிட்டேன் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் எப்பயுமே அழுதுகிட்டே இருக்கீங்களே, என்ன 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 நினைக்கிது ஏதேதோ நினைக்கி வண்ண வண்ண தோட்டம் 5 ரூபா வட்டம் விட்டு பறக்குது 5 ரூபா. வணக்கம். ஆலமரம் புளிய மரம். அடியா என்னனே ஆச்சு? என்ன ப்ரோ பாட்டு ப்ராப்ளம்? பாட்டு தான். ஆலமரம் புளிய மரம் தெரியும், இது பாட்டா? பாட்டு நீ தாண்டா பேக்கூதி சொல்லி கொடுத்த. அது நீ தான் விபூதி வச்சு சொல்லி கொடுத்தன மொட்டை நாக்கு. உனக்கு அப்படியே வச்சு ஊருமே. ஆலமரம் புளிய மரம். அடி ஆலமரம் புளிய மரம். உன்னைய கூட்டு போவேன் கருவா மரம். கருவா மரம். ஏன்னா ஆலமரத்தில் எப்பயும் 2 பேர் தொங்கிட்டே இருப்பாங்க. புளிய மரத்தில் பூரா புளியம்பழம் உழுப்பாங்க. கருவ மரத்தில் ஆள் இருக்க மாட்டாங்க. கருவத்தூர் அடிப்பு பயலுகடா கொடூரமா. ஆமா அடி உன்னோட அழக பார்த்து பாடுறா. பாட்டு தான் ப்ரோ. எனக்கு கடைசியாக ஒரு உதவி செய்றீங்களா? என்னங்கய்யா? என்னை மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சிருங்களேன். என்ன பெரிய சூப்பர் சிங்கரில் வர்ற மாதிரி போட்டு பிற்கா வைக்கிற? சரி சரி ரப்புன்னு போட்டு அடிறான். நார்மலா போடுவோம். அடி என்னங்கிற தங்கம் நான் உனக்கு ஏத்த சிங்கம். என்னங்கிற தங்கோட உனக்கு ஏத்த சிங்கம். என்னாச மைதிலியே என்னை நீ காதலியே. என்னாச மைதிலியே என்னை நீ காதலியே. தானே தானே எங்க நீ ஒரு தடவை இப்படி இப்படி ஆடாது. காக்குலாம் என்னத்த ஆடும்? அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன சொல்றாருன்னு புரியல. தீபாவளி சீட்டு குலுக்க சொல்றாரு. அது என்ன மைதிலியே அடி என்னை நீ காதலியே. என்ன விலை விலை ஓடுற? அப்ப நக்கிறதுக்கா நாடகத்துக்கு வர? இல்ல என்னடா நீ பொம்பளை புள்ள கூட்டு வந்திருக்க? லா 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 லா. இங்கே நான் வேணா பைபாஸில் படுத்துக்கிறவா? அங்கே செய்யுங்க, அப்போ தானே ஹீட்டு நல்லா இருக்கும். என்ன பண்ணுற? ஒன்று அந்த பிள்ளைய அமைச்சு விடு, இல்லை நீயாவது பேக் ஷாட் 2 தடவை அமைச்சு விடு. அருமையான சிசி, அவர் கைதட்டு கொடுக்கலாம். சூப்பர் சூப்பர். பாத்தியார என்னைக்கு பேக் ஷாட்டுக்கு வந்துட்டானே அரைச்சன இருக்கக்கூடாதா? சும்மா வேணாம் ப்ரோ, 500 ரூபா செலவுக்கு தரேன். நீ வரையா? உனக்கு 1000 ரூபா தருவேன். இது என்ன பொழைக்க தெரியாம போல இருக்க. அவன் அப்படி சொல்லும் போது என்ன நீக்கிட்டு ஏந்தி விடு. 3 நாளைக்கு ஒத்தர வச்சுக்கிட்டே இருக்கான் லாந்தி. எதன்னானே தாமரம் உள்ளதல்லாடா வண்டியில தாமரே புத்திருச்சு மாமா தவணி வாங்கி வாங்க. அடிச்சுக்கா. ஊரான ஊருக்குள்ள ஒன்னா போல யாரும் இல்ல. ஊரான ஊருக்குள்ள ஒன்ன போல யாரும் இல்ல. அடி ஒன்னா போல யாரும் இல்ல. உன்னத்தான் பார்த்து புட்டேன் அடியே கண்ணம்மா செல்லம்மா செல்லம்மா. நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சடி எம்மா. நேத்து ராத்திரி எம்மா. அரைச்சனா கூடாது. எல்லாரும் அவனை கொண்டுருங்க.
அவர் தானே டோனி. இல்லை இதை கிளட்டு போய் சாகத்திருச்சானடா அவன். பிச்சுட்டானடா பிரதி. இந்த அடி பூரா உனக்கு வர வேண்டியது. என்ன வாத்தியாரே வாயில வாட வருதா? இந்த காசை வாங்க சிரிக்க வைக்க எவ்வளோ கேவலப்படுறோம் பிரதி. சரி ஆமா, இதெல்லாம் நீ நினச்சிட்டே எங்களை அடிச்சவன். கண்ணு தெரியலையா முண்டைக்கு? ஏய் வந்த நாள் முதண்டு குத்து மதிப்பாக தானே பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பாரு அதுத்தியா நான் நினச்சேன் அங்கே வரேன் பாரு. அந்தா அந்த கண்ணு கண்ணு தெரியுதா இல்லையா உனக்கு? நான் யாரு? உன்னை வாக்கையில அந்த கருவாட்டோட இழுக்குதுக்கா. அதுக்கு தான் சொல்கிறேன் கருவாட்டு வாடை வரும், பானையை மூடி வைன்னு. இங்கிட்டு வா வைனா குஞ்சா. யானை எலி ரொம்ப வலிக்குதா? எதுவா செய்வா? ரொம்ப வலிக்குதா? ரொம்ப வலிக்குதா? எதுவா செய்யவா? செய்யவா? ரொம்ப 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 வலிக்குதா? வலிக்குதா? ஆட்டம் அள்ளிட்டானடா. எப்படி எப்படி சிங்கம், சூப்பர் சிங்கம். இங்க வந்து ஒரு ஓடு போட்டு போறியா? கண்ணங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி காரத்தோட சமைச்சு வச்சே மாமா, சமைச்சு வச்சே. கொதிக்குது அது கொதிக்குது, குக்கர்ல கொதிக்குது, கொதிக்குது அது கொதிக்குது, குக்கர்ல கொதிக்குது, கொதிக்குது அது கொதிக்குது, குழம்புக்குள்ள கொதிக்குது. போறியா? கண்ணங்கத்த மீன் வாங்கி புள்ளு. ரோசக்கார இந்த எல்லை கோட்டை தாண்ட மாட்டேன். ஆமா, இல்லாட்டாலும் பொழந்து தள்ளிடுவா. போடா முண்டாங்கிட்டு. வண்டியூரு கம்மாக்குள்ளே ஒண்டியாக போற உள்ள பாண்டி முன்னி கோவில் இருக்குது, கட்டான கட்டளையே. பார்த்து நாம போவோம் அடிய குங்கும பொட்டலையே. வண்டியூரு கம்மாய்க்குள்ளே போதும்க்கா. எனக்கு 12:30 மேல ஓசு வேலை செய்யாது, இழப்பு வருது. இழப்பு வருதா? உன் வயசுல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? படிவுள்ள ராசாத்தி மச்சிருக்கே ரோசாப்பூ. வடிவுள்ளே ராசாத்தி ஒரு அளவுக்கு தான் மரியாதை. வாத்தியாருன்னா வாத்தியாரு ஒரு சோத்துல பங்கு கேட்கலாம், இல்ல ஒரு 500,000 கடை வேணும்னாலும் கேட்கலாம், இல்ல ஒரு அரப்பவை மோதிரம் வச்சிருக்கேன் அதை கேட்டா கூட கொடுப்பேனே. ஒண்ணு அவனும் செய்ய விட மாட்டியான், என்னையும் செய்ய விட மாட்டியான். என்னை எதுக்குடா கூட்டு வந்த? ப்ரோ ப்ரோ பார்த்து கொஞ்சம் லைன் பண்ணி விடுங்க ப்ரோ. இன்னைக்கு லைன் பண்ண முடியாது, ஏன்? சடோன்னு. நம்ம நெடுந்தூரம் நெடுந்தூரம் கொஞ்சம் வயசு குமரி புள்ள எனக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்லை. ஆமா, இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே என்ன பார்த்தா ஐயா செடிக்கு செடி நடுவே பொழைச்சிக்கிட்டானே. பப்புனாக நடித்து கொண்டிருக்க அன்பு மாணவன் மாப்பிள்ளை ஆனந்தராஜ் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை ஓத்து கௌரவப்படுத்துகிறார். எங்களுக்கெல்லாம் மாலை நிமித்து முன்னாடி ஒருத்திய அன்பு சார்ந்த விழா குழுவினருக்கு சிறந்தாமல் நன்றி. அன்று இறந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணாத்தாண்டுதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ, தென்னாட்டு அங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ. அண்ணாத்து ஆடுறாரு ஒத்திக்கோ ஒத்திக்கோ, தென்னாட்டு வேங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ.
அண்ணே வடிவேல் விவசாயி சார்பாக ரூபாய் 101. நன்றி நன்றி நன்றி. கருங்காலக்குடி அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி. நான் இதுவரைக்கும் 4 கோடி பேருக்கு அன்னதானமும் 3000 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். நான் செட்டியார், நாட்டுக்கோட்டை செட்டியார், கருங்காலக்குடி ஆறுமுகம். அவர் பேர் என்ன? ஆனந்தன். எந்த ஊர்? ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அவருக்கு வாழ்த்து சொல்லி தீர்க்காயிலும் செல்லப்பெருக்கும் நோயற்ற வாழ்வும் நுகழும் கீர்த்தியும் சிவத்தியில் ஞானம் பெற்று மண் மீது உழைத்துண்டு 100 ஆண்டு கால வாழ்க. அன்பு மலரட்டும், ஐஸ்வர்யம் பெருகட்டும், மங்களம் உண்டாகட்டும், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். புத்தாண்டு வருக, புகழெடுத்து தருக, எத்திக்கும் வணிகம் என்றென்று வளர்க. தித்திக்கும் பொங்கல் தேனோடு வாழும் முத்தமிழா இனிக்க வாழ்த்துவது அருப்பெருஞ்சோதி ஆறுமுகம். அன்பு வீரத்திறவி, விஞ்ஞான மேதை, ஏவுகணை நாயகன் டாக்டர் அப்துல் கலாம் சொல்றார் சிரிப்பை பற்றி. சிரிப்பு வந்து தியானம். சிரிப்பு வந்து 3 உயிர் குணப்படுது. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். சிரிக்க எல்லாரும், எல்லாரும் சிரிங்க, சிரிங்க, எல்லாரும் சிரிங்க. அது பழைய வப்பாட்டி மாதிரியே தெரியும் அந்த முகம். எங்க தாத்தா 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 கொஞ்சம் பொடி கொண்டு என் பேரா அந்த தடியடு தாத்தா தடிய எடுக்கையில் பொடிய பழக்க விட்ட தாத்தா 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 பொடி கொடு. சிங்குன்னு நடக்கிற நடையில நூலை விட்டு போச்சு மோத்தா சுட்ட வடையில ஜெட்ட போல நான் புசின்னு தீருறேன். முன்னால வந்து பார்த்தா சில்பராட்ட அடி குடுகுடுன்னு ஓடி வாடி நீதான் எனக்கு வேணும். கண்ண மூடி திறந்து பார்த்தா சீம்பூம்பா காணாயே சிலாபி குல்லாபி நீ சீனி விட்டா மம கிட்ட கட்டாதடி விண்மிலி கப்பில்ல பிஎம்ஐ. பிரேதீஸ்வரி பூரா வேலை வெட்டிக்கு போகிறவங்க ஒரு மாதிரியாக நகல்வாங்க. சார் போய்ங்க பங்காளி, சார் போய் என் அருகில் வா. பிரேதீஸ்வரி, உன்னை மனதார அந்த பைபாஸ் பக்கத்தில் உள்ள மேடையில் நான் ஏற்றுக்கிறேன். அவனோட நீ கொஞ்சம் தள்ளி பழகிறது நல்லது. கையை பிசைகிறான்னா அவன் ஏற்கனவே பெப்பிக்கார் கம்பெனியில் வேலை ஆற்றுவேன். கையை பிணைகிறான்னா உள்ளே வந்து நான் பிணைகிறது உனக்கு தெரியாதுல்ல. குறும்பி அந்தோ புரண்டிப்பட்டி புகழ் பெற்ற சமையல் ஏவிஎம் கேட்ரிங் உரிமையாளர் ஏவிஎம் அருண் சார்பாக மறுபடியும் 201. என் தம்பி சமைச்ச காசை என்கிட்ட கொடுத்துட்டேன். நல்லா இருக்கும். அவன் கரண்டி என்றைக்குமே நெளியக்கூடாது. அவன் அடுப்பு அமரக்கூடாது. அவன் கிசுமுசு பழமாக வீட்டுக்கு கொண்டு வரணும். மிச்சம் வச்சு என்னக்கேன்னு நெளியணும். நன்றி அருண் சமையல். கணேஷ் போயிலையா? பிரகதி, நம்ம கல்யாணத்துக்கு அருணே சமைக்கட்டும். அருண் சமைச்சா நான் தான் சப்பளம் வைப்பேன். அவன் சமைக்கும்போது நீ சப்பக்கூடாது, மூடு மாறிடுவேன். அப்படி சிங்கம். தம்பி நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போகலாம், நேரம் ஆச்சு போ. ஏலை இன்னும் நான் சமைக்கவே இல்லை, அடுப்பு பார்த்தீங்களா? ஏலை முதல் சாமான்சட்டு வாங்கினோம்டா, முதல்ல சமையல்காரர்களுக்கு சமையல் பாத்திரம் வரணும்டா. ஏன்டா உன்னைய போட்டுக்கிட்டு மூர்த்த நாள் கொதிக்கணும். இன்னும் நிறையா இருக்குது, பேசாம இரு. பிரீதீஸ்வரி, உனக்கு நான் தம்பி மிஸ்டர் தேவாங்கு உள்ள வந்து வங்குன்னு அடிப்பேன். பிரீதீஸ்வரி, வாழ்க்கையில் எத்தனையோ பெண்களோட நாடகம் ஆடி இருக்கேன். தம்பி ஆனா கர்ஜா மைக்கில் வாலியம் வச்சுட்டேன். பேசி வைக்கணும்னா இங்கே எங்கே கட்டுறியா மத்தியா பொழைச்சிக்கிற வேண்டாம். பிரீதீஸ்வரி, குளிருக்கு நீ கம்பளி போர்வையோ வீட்டையோ அடைக்க வேணாம், நான் மேலே படுத்துக்கிருவேன். நான் 2 பேட்டுக்கு ஊட படுத்துக்கிருவேன். அப்படியா? நீங்கள் ஊட படுத்துக்கிருவேன். ஊட அது மாட்டேன்னு சொன்னால் உங்களை அடிச்சிருவேன்.
உன்னை பெரட்டி விட்டு விளக்கணை தடவிடுவேன். அட என்ன வரைக்கும் போயிட்டியா? ஒன்று என்ன வேணா வைக்க விடாடா. ரெடி சரி. உனக்கு தங்கம் எடுக்கவா வைரம் எடுக்கவாடா? பித்தாலே எடுத்து கொடு முண்டை பஜாரில் போட்டு தெரியவா. தங்கம் போட்டு எங்க நக்காவா வராவ? என்ன இவ்வளவு தூரத்துக்கு கேவலப்படுத்துறாங்க? நான் பஸ் ஸ்டாண்டு முண்டையா, நீ பஸ் ஸ்டாண்டுக்கு ராக்கியா? ஏண்டா எடுபட்ட பையல. சரிக்கா சரிக்கா நான் சமத்து போறவனே. விடுக்கா ஏக்கா. எனக்கு மண்டை மசிறு கையை தொட்டது வருது. நீ போயிரு. அடி வாங்கி செத்துறாத. பிரதீஸ்வரி, நான் கல்யாணத்தன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன். ஏன் ஒரு வாரம் கழிச்சு கூட வாடா. அது பாட்டுக்கு இருக்கு. அது என்ன புளியோதரை போட்ட நம்ம கட்டு போறதுக்கு? கப்பலிங்க தானடா. ஒரு வருஷம் கழிச்சு வந்தாலும் கருவாட்டு வாடை அடிச்சுக்கிட்டே இருக்கும். நீ பாட்டுக்கு மோந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது சூப்பரா, நம்ம ஆளு பின்றான்டா. இன்னைக்கு என்னமோ முண்டை நல்ல மூடில் இருக்கேன். இல்லாட்ட மாடு கொட்டை சாச்சிடும். பிரதீஸ்வரி, நம்ம கல்யாணத்தை வந்து மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் வைக்கக்கூடாது. மேலூர் சுடுகாட்டில் வைங்க. அப்போதான் நிறைய ஆள் வருவாங்க ப்ரோ. பக்கமாக இருக்கும்ல. சுடுகாடு எந்த ஊரோட பக்கமாக? அங்கே தான் எவனும் வரமாட்டேன். நம்மளாம் சமைச்சு நம்மளாம் சாப்பிட்டு போயிடலாம். ஆனால் கிரிப்பு பிடிக்கலன்னா சாம்பலை தடவிக்கலாம். எதுக்குன்னே இல்லையாடா. பிரகதி, 3 உள்ள பத்துக்கிறணும். எங்கள் அம்மாவுக்கு ஒன்று, எங்கள் அப்பாவுக்கு ஒன்று, இந்த சித்தப்பாவுக்கு ஒன்று. ஏழை முதல்ல இடத்த வாங்கு, அப்புறம் பொலிக்கல்ல ஓண்டு, அதுக்கப்புறம் பென்சிங் போடு, பத்திரம்பதி, அதுக்கப்புறம் தாண்டா சொந்த இடமாகும், சொந்த பொண்டாட்டி ஆகும். இன்னும் நீ தாலியே கட்டல, அதுக்குள்ள 7 பிள்ளைக்கு மைத்த புடுங்க போயிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா தான் புறா பெர்ஃபார்மன்ஸ். நீங்க என்ன புறா? பிரதீஸ்வரி, நான் சாப்பிட என்ன வாங்கிட்டு வரேன்? நான் விட்டே அழுட்டு போதும்பா. அது மண்டபம் போட்டா நல்லா இருக்கும். பிரதி, உனக்கு பூண்டு ஊறுகாய் பிடிக்குமா, மாங்காய் ஊறுகாய் பிடிக்குமா? அந்த விலைக்கு இங்கே வெண்டைக்காய் ஒரு அதே பிடிக்கும். அத்தியா வெண்டைக்காய் நீ எங்கே தூக்குறியான் பாரு. நீ உடனே ஃபஸ்ட்டு கீரை போட பார்ப்பியே, அது நியூட்ரல்லே தான் கிடக்கும். சப்பாட்டாவா? சோத்துக்கு எவனா சப்பாட்டை கொஞ்சம் 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 வாங்கலேன் 2 சுற்றி விட்டு அடிக்கிறேன். என்கிட்ட வாங்க. ஏன் தம்பி தான் குட்டா மக்கள் அடிச்சு விடாங்க. ஓ மூக்கில் சளி வந்தா நான் வாயிலேயே உறிஞ்சி எடுப்பேன். நான் என் நாக்கை கொண்டு எல்லாவி எடுப்பேன். அண்ணே மைக்கை சுத்தம் பண்ணுறேன், வேற ஒன்றும் கிடையாது. இதை அவன் இப்படி செல்லும் போது உன்னைய செஞ்சது மாதிரி. ஆத்தி நோ. நான் உனக்காக கணேஷ் போல போட்டு வருவேன். அப்போ தாண்டி மயக்கம் போட்டு இருப்பேன். நான் அதை ஒன்றுமே பண்ணாமல் போயிடுவேன். நான் உனக்காண்டி டைம் அண்ட் ரம் அடிச்சுட்டு வருவேன். ஏன் கொல்ல பார்க்குறேன்? அப்போ தாண்டா 1/2 மணி நேரம் சேர்த்து செய்ய முடியும். காதல் ப்ரோ. ஒரே ஒரு விஷயம், இந்த வீடியோவை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒருத்தன் மடியில் படுத்துக்கிட்டு பேசுவா இல்லை, என் கண்டனி முட்டை ஏமாத்திட்டு போயிட்டாடா, அவனை வெட்டணும்டா. அது வேற யாரும் கிடையாது, இந்த முட்டை தான். ஆனந்த் தான் அந்த வீடியோவுக்கு புகழ் பெற்றவர். அப்புறம் இதுதான் செஞ்சிச்சு தெரியலையா வாய்ஸு. என் பேரை கெடுத்துருச்சுல. பிரதீஸ்வரி, உன்னைய நான் நாடகாடி கஞ்சி ஊற்ற முடியாட்டாலும் பஸ் ஸ்டாண்டில் சாட்டை அடிச்சாது நான் கஞ்சி ஊற்றுவேன். சாட்டை இருந்தா தானடா. என்னை நம்பி வா, என் நெஞ்ச தொட்டுப்பார். பிரகதீஸ்வரி பிரகதீஸ்வரின்னு சொல்லும். நெஞ்சு மட்டும் அப்படி சொல்லாது. பத்தியா எங்கே வைக்கிறேன் பார்த்தியா? உன் கை கூலிங்காக இருந்ததுனால ஹீட்டர் மிஷின் சரியா போச்சு. ஐ லவ் யூ பிரகதி, லவ் யூ. அப்படின்னு என்னன்னு தெரியலையா? மாமா ஒரு ஃபீலிங்கோட வாடா. ஃபீலிங் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நைட்டில் வந்து நான் தொடரும்போது அந்த ஃபீலிங் வரணும். கையை கண்டாங்க மாமா சொல்லு. மாமா மூதேவி, நான் உன்னை கூப்பிடவே இல்லை, அவரை கூப்பிட்டயா? ரொமான்ஸா தொடரும்போது இன்னும் ஒரு மூடோட வேணும். இது வந்து வெளியே இருக்கிற உங்களை மாதிரி இருக்கு. நான் அரைஞ்சு விடுறேன் காற்றை சேர்த்து. கரெக்டாக டைமிங் பண்ணுங்க மேடம். சரி ஓகே மாமா.
மாமா நீ செய்யடா போடா அள்ளிடுறேன் கேட்கொண்டா மாமா போ போ விட்டு படம் பார்ப்பேன் போல ஓவர் மியூசிக்காக இருக்குது ஆ சொல்றா இப்போ சொல்றா மா இப்படி மாமா மாமா கேருங்க அந்த பையனை பாருங்க ஏன் மாமா அந்த குட்டி அந்த தம்பி 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 நீ சீக்கிரம் சென்னை அடைஞ்சிருவிய இல்லை வீட்டில் பிரச்சனை அடைஞ்சிருக்கேன் ஆ இப்போ சொல்றா மாமா அந்த கடாயிலக்கு வெதரில் உண்ணி அடிச்சு பிடிச்சி அதை பிடுங்கி விடணும் இல்லைன்னா அந்த ரத்தத்துக்கு அனத்தம் என்ன மாமா என்ன காலத்துக்கிட்டு வரான் அதுதான் அது வர முடியும் இங்கே வந்தா எடுத்தடிச்சிடும் கிண்ணா 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 கலை ஒவ்வொரு டைலாக் ஊத்துறேன் அடுத்து மைனா கொஞ்சம் அள்ளிடுறேன் எக்கோ வைங்க அண்ணே ஹலோ அன்பு தம்பி நமது கள்ளக்குறிச்சி அருகாமல் உள்ள மானா வளையங்குளம் நகைச்சுவை நடிகர் ரமேஷ் என் தம்பி விருப்பத்துக்காக அந்த பாடல் ஹலோ அந்த கம்மாக்கர கச்சிராயம்பட்டி கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா என கண்டுக்காம போறிய நீ சின்னாத்தா அடிக்கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா என கண்டுக்காம போறிய நீ சின்னாத்தா சும்மா நின்னு பேசுனாக்க என்னத்தான் நீங்க டூ வீலர்ல பார்த்து தானே போனோம் அப்போ அந்த கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறியடி என்னத்தா ஆத்தா பேன் சொன்னதையும் நான் கேட்கல இந்த அண்ணன் தம்பி சொன்னதையும் வாங்கல காதுல வாங்கல எங்க ஆத்தா பேன் ஆத்தா பேன் சொன்னதையும் நான் கேட்கல இந்த அண்ணன் தம்பி சொன்னதையும் வாங்கல காதுல வாங்கல அடி உன்னை மட்டும் மறக்க என்னால் முடியல உதட்டு சிரிப்பு மட்டும் எனக்கு புரியல அந்த கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறியடி என்னத்தா சாதி ஜனம் எல்லாம் என்ன ஏசுது ஜவுக்காலே அடிச்சது போல் பேசுது அடி ஜாதி ஜனம் சாதி ஜனம் மாமா சாதி ஜனம் எல்லாம் என்ன ஏசுது என்ன ஜவுக்காலே அடிச்சது போல் பேசுது கூட்டம் பூரா ரொம்ப தானே போகுது விடிய வைக்க எப்படித்தான் செவுது அந்த கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா என கண்டுக்காம போறிய நீ சின்னாத்தரே வாங்கி வச்ச தலி ஒன்னும் வாங்குது அந்த அழகு மலையா வாஜலில தினையங்குது அட வாங்கி வச்ச தாலி ஒண்ணு வாங்குது அம்மா அழகர் மலையான் கோவில் வாசல் அது ஏங்குது கண்மணிய பொழுது சாஞ்சு நேரம் ஆகுது நான் காத்திருந்து என் கண்ணோ நோகுது அந்த கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா என கண்டுக்காம போறிய நீ சின்னாத்தா அன்புக்குரிய என் பாச உறவுகளே என் சொந்த பந்தங்களே எங்களுடைய அண்ணன் தம்பிகளே இந்த பைக்கில் இந்த பக்கம் ரோட்டை கிராஸ் பண்ணுறீங்க கொஞ்சம் மெதுவாக பாதம் தொட்டு கேட்குறேன் மெதுவாக நின்று நீங்கள் பொறுமையாக போகணும் ஒன்றும் அவசரம் கிடையாது எல்லாரும் நின்று மெதுவாக வண்டி வருதான்னு மெதுவாக போங்க அண்ணன் தம்பிகளோ பார்த்து போகணும் நீங்கள் எல்லாரும் ரொம்ப நன்றி நம்ம நாடகத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி பார்த்து மெதுவாக போனோம் கோச்சுக்கிறாம ஒவ்வொருத்தரும் போகும்போது நின்று கவனிச்சு போங்க ஐயாக்கலாம் நல்லா இருக்கு கொட்டக்குடி சிங்கம்மாள் கோடாங்கி என் அன்பு உறவுகள் சார்பாக 101 நன்றி சேக்கிவட்டி முருகன் நினைவாக